அமெரிக்கா வந்து ஈரானை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா ஏன் சம்மந்தமே இல்லாமல் வரணும்? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் வார்லேயே அமெரிக்கா ஊடால வருது. 2ஆம் உலக போர் அப்போ யாருக்கும் பயம் இல்லாமல் அணு ஆயுதத்தை போட்டு அவ்வளோ மக்களை அழிச்சிட்டு எல்லா சண்டையிலையும் தான் பெரியாளுன்ற ஆதிக்கத்தை காட்டுற அந்த அமெரிக்கா உண்மையிலே யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் தான் அமெரிக்கா. ஆமாம், 1492 கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாருங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது ஸ்பெயினிஷ், பிரெஞ்சு பெரிய பெரிய நாடுகள்லாம் வருது. பிரிட்டிஷ் முக்கியமாக வராங்க. பிரிட்டிஷ் நாட்டில் 1607 வாழ்ந்த காலகட்டங்களில் பயங்கரமான பணக்காரங்க இருப்பாங்களே, தனக்குன்னு லேண்டு வேணும், தனக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவை தேர்ந்தெடுத்து அங்குள்ள மக்களெல்லாம் கொண்டு கற்பழித்து அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமம் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறவங்க ஃபுல்லாமே பிரிட்டிஷர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ உண்மையான அமெரிக்கர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செரோக்கி, நவாஸ், சியோக்ஸ், அப்பாச்சி, மாயா, இனாக்கா, அட்ஸ்டெக்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுங்க. ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களை அழித்து கொடுமைப்படுத்தி கொண்டு அந்த ஆங்கிலேயர்கள் தான் இப்படி இப்போ அமெரிக்காவாக பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறி இருக்காங்க. இப்போ ஏன் பர்டிகுலராக ஈரானை தாக்குறாங்க, ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மதில் எப்படி கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கோ இப்போயும் மத ப்ராப்ளம் இருக்குங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 மதம் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஜூஸ்ன்ற ஒரு மதம் இருக்குது. அந்த மக்கள் ஹிட்லர் துரத்தி கொண்ட அந்த மக்கள் பேர் தான் ஜூஸு. அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்கள் நான் கடவுள்கிட்ட இருந்து டைரெக்டாக வந்தேன், நாங்கள் தான் இந்த மனிதர்களை ஆள பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிற மதம் தான் அந்த ஜூஸ்ன்ற மக்கள். இப்போ இஸ்ரேல் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்லாம் துரத்தி விட்டுட்டு ஜூஸ் மக்களை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவும் ஜூஸ் தான். புரியுதுங்களா? இங்கே லோக்கல் கேஸ்ட் பிரச்சனை நடந்துக்கிட்டு, அங்கே ரிலீஜியஸ் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரம்ப்பும் ஜூஸ் இனத்தை சேர்ந்தவர் தான். அதனால தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானை தாக்குறாருங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன தான் டெக்னாலஜி போயிட்டு இருந்தாலும் இன்னமும் அந்த ரிலீஜியஸ் பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஹிட்லர் அப்பயே சொன்னார், நம்ம ஊரில் எப்படி சொல்கிறாங்களோ பாம்பை பார்க்குற பார்ப்பனை பார்க்குற யாரை கொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனை கொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூஸை பார்க்குற ஒரு புளியை பார்க்குறேன்னா நீ ஜூஸை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பயே ஹிட்லர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஜூஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல, ஆனால் மனிதர்களை இப்படி தேவையில்லாமல் ஏற்கனவே வந்த மனிதர்களை கொள்றது மிகப்பெரிய தவறு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த அமெரிக்காவை யார் தான் தோக்கடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் நினைப்பீங்க ரஷ்யாலாம் தோக்கடிக்க முடியும், அமெரிக்காவை உண்மையிலே தோக்கடிக்க முடியாது. மேபி தோக்கடிக்கணும்னா சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்தா அமெரிக்காவை தோக்கடிக்க முடியும்.